நம்முடைய ஆணவம், அகங்காரம், கர்மா இதையெல்லாம் அழித்து நமக்கு செழிப்பை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு மகா சங்கட சதுர்த்தி வழிபாடு. ஆவணி விநாயகர் சதுர்த்தி வருது பாருங்க, அதுக்கு முன்னாடி வர வழிபாடு தான் மகா சங்கட சதுர்த்தி வழிபாடு. இன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்றவங்க இந்த நாள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு சங்கட சதுர்த்திக்கும் நீங்கள் விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, முடிகிறவங்க அன்னைக்கு ஃபுல்லாக உபவாசம் இருக்கலாம். முடியாதவங்க பால் பழம் எடுத்துக்கலாம். காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி விநாயகருக்கு அருக்கம்புல் சாற்றி அவருக்கு கொழுக்கட்டை பாயசம், அவல் பாயசம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சுட்டு காலையில் பூஜை பண்ணி முடிச்சிடணும். அன்றைக்கி ஃபுல்லாக எதுவும் சாப்பிடாம, முடிகிறவங்க சாப்பிடாம விரதம் இருக்கணும். ஓரளவுக்கு எனக்கு முடியல அப்படின்றவங்க பால் பழம் சாப்பிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருக்கலாம். இருந்துட்டு சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கோயிலில் சங்கட சதுர்த்தி வழிபாடெல்லாம் கோயிலில் பண்ணுவாங்க. அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கோங்க. கலந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் மேலே சந்திரன் இருப்பார், அவரை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு. இதை பண்ணிங்கன்னா மாதம் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் நான் சொல்கிறது. உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கும். வாழ்க்கை செழிப்பாக மாறும். எக்ஸாம்பிள் சந்திரனே அவருடைய ஆணவத்தை அழித்த நாள் தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. அதனால் இதை எல்லா